பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. நெடுஞ்செழியன் பேசுகிறேன். தற்பொழுது இதற்கு முன்பாக ஒரு காணொளி பதிவு செய்த பொழுது இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருந்தேன். அந்த இடஒதுக்கீடு என்பது வர்ணாசிரம அடிப்படையில் பிராமணர், வைசியர், சத்திரர், சூத்திரர் என்ற 4 வர்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுவும் முன்பாக, சுதந்திரத்திற்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்களுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இடஒதுக்கீட்டின் மூலமாக சமூக, பொருளாதார, அரசியல் போன்ற இடங்களில் இடஒதுக்கீட்டு வழங்கினால்தான் அவர்கள் மென்மேலும் வளர முடியும். இல்லை என்றால் அவர்களுக்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டு விடும் என்ற காரணத்தினால்தான் 1930, 31, 32 ஆகிய